பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. விஜய் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி 5 முனை போட்டியில் விஜய் கட்சி பிரதானம். இந்த விஜய் கட்சிக்கு யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் தமிழரில் இருந்தவங்க தான் பெரும்பாலானோர்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். விஜய் கட்சியால் நாம் தமிழருக்கு பெரிய லாபம். கமல்ஹாசன் கட்சியால் சீமான் அடைஞ்ச லாபத்தை விஜய் கட்சியாலும் அடைவார். காரணம், இன்னைக்கு சீமான் கன்னியாகுமரியில் பேசுகிற மாதிரி இவ்வளோ தேர்தலில் போட்டிட்டேன், இடைத்தேர்தலாம் நிற்பேன், உள்ளாட்சி தேர்தலாம் நிற்பேன், எல்லா தேர்தலாம் நிற்பேங்கிறத சீமான் தெளிவாக சொல்கிறதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டே விஜய் சீமான்கிட்ட தோத்துட்டாரு. சீமான் விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் நடக்கும்னு தெரியும். நான் தான் சொன்னேன் போலரைசேஷன் நடக்கும், எல்லா இடத்துலையும் போலரைசேஷன் நான் தெளிவாக சொன்னேன். நான் சொன்னதான் அதில் நடந்தது. எத்தனையோ தமிழ் தேசியர்கள் சீமான் 2வது இடம் வருவாருங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு விஜய் கூட இருக்கிறாங்க. நான் போலரைசேஷன் தான் அங்கே நடக்குங்கிறத தெளிவாக சொன்னேன். அங்கே போலரைசேஷன் நடக்கக்கூடிய இடத்துல துணிச்சலாக சீமான் நின்னார். சீமான் நின்னது தான் சீமானுக்கு மெரிட்டு. அப்போ விஜய் போலரைசேஷன் நடக்கும்னு பின்னங்கால் படரில் பட ஓடிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ளே வரல. அப்போ மக்களை நம்பி அவர் களத்துக்குள்ளே வரல. ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், சுயநல அரசியல் அவர் முன்னெடுக்கிறார். இது தெளிவாக மக்கள் மத்தியில் வெளிப்படுது. இப்போ பிரசாந்த் கிஷோர் பீகாரில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சா இடைத்தேர்தலில் போட்டியிடும்னு போட்டியிடுறாரு. நான் கேண்டிடேட் உட்பட எல்லா பேட்டிகளும் சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு பயந்து கோழைத்தனமாக ஓடுனது விஜய். போலரைசேஷன் முன்னாடி 1% 2% போயிட்டுன்னா அது சரத்குமார் திருமங்கலத்திலே காலியானது மாதிரி காலி ஆயிடுவோம். 26 நமக்கு ரோலே இருக்காதுங்கிற லெவலில் விஜய் ஓடிட்டாரு. சீமான் வெற்றியோ தோல்வியோ நிற்கிறாரு. இந்த கம்பாரிசன் சீமானுக்கு மெரிட்டை கொடுக்குது. இது எப்படி கொடுக்குதுன்னா, சீமான் வரும்போது 1.1% ஓட்டில் தான் வந்தார். வெரி லோ ஓட்டு. 214 நான் சமநீதி, பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ், நேர்மறை சமநீதின்னு என்கிட்ட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே அந்த சமூக சங்கங்களை போட்டால் கூட ஒரு 0.5% ஓட்டு குறையாமல் எடுக்க முடியும். ஆனால் ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர், ஜெயலலிதாவுக்கு பெரிய ஒரு நம்பர் 2 இருந்து க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியாக இருந்த சீமான் எடுத்தது 1.1% வாக்கு தான் 2016. கமல்ஹாசன் எடுப்பிலே வரும்போது கொஞ்ச நாள்லே 3.7% வாக்கு எடுத்தார். சீமானோட 3 மடங்குக்கு மேலே வாக்கெடுத்தது எடுத்த எடுப்பிலே சொந்த செல்வாக்குள்ள ஒரு தலைவராக கமல்ஹாசன் வந்தார். இன்னைக்கு கமல்ஹாசன் 2.5% போயிட்டு கண்டஸ்ட் பண்ணல. அவர் ராஜ்யசபா பண்ணியிருக்காரு, நல்ல டீல், வாழ்த்துக்கள். சீமான் 8.2% இருக்கிறாரு. காரணம், மக்களவை தேர்தலுக்கு பிறகு தினகரன் விக்கிரவாண்டி நாங்கள் நேரில் நிற்கல, அவங்க இடைத்தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க. சீமான் நின்னாரு. அதற்கு பிறகு 2021 தேர்தல் வருது. மக்கள் எப்படி தீர்ப்பளிக்கிறாங்க? ஆர்கே நகர் வெற்றி வீரர் டிடிவி தினகரன் 50% வாக்கெடுத்தாரு. அப்போ சீமான் தமிழிசையின் தவறால, தமிழிசை பாஜகவை நோட்டா கீழே கொண்டு போனனால தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி சீமான் ஏற்கனவே எடுத்த ஓட்டோட ஒரு 2000 ஓட்டு ஏதோ கூடினாரு. பட் கூடினாருங்கிறத நிரூபிச்சாரு. அதுக்கு எங்க 50% ஓட்டு எடுத்த குக்கரில் நின்று ரெட்டையிலையை அவிச்சு உதயசூரியன் 3வது தினகரன் எங்க? அந்த தினகரன் களத்துக்குள்ள கண்டஸ்ட் பண்ணாமல் ஒதுங்கினதுனால 2.5% போயிட்டாரு. கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய ஸ்டார், அவர் களத்துக்குள்ள புறக்கணிச்சதுனால 2.5 போயிட்டாரு. களத்துக்குள்ள சீமான் நிற்கிறாரு, எந்த தேர்தல்னாலும் நிற்கிறாருங்கிறத விஜய் கம்பேரிசன்ல மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. விஜய் செலக்டிவா தான் நிற்பாரு, போலரைசேஷனா பயந்து ஓடிடுவாரு. சீமான் எப்படி ரிசல்ட் வந்தாலும் நமக்காக நிற்பாருன்னு நிற்கிறாரு. இதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் 3வது வரும்னேன், அண்ணாமலை தான் 3வது வருவாருன்னு. பழனிக்குமார் மூலமா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சீமான் வந்தது 1% ஓட்டுங்கிறத அப்படியே உள்ளாட்சி தேர்தலில் சீமானை எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஈரோடு கிழக்கில் சொன்னேன், சீமான் ஏறுவார். அவர் பிரச்சாரத்துக்கு, அவர் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகளுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குது. எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாம கீழே போவாரு, சீமான் ஏறுவார்னா 1% வாக்கெடுத்த நாம் தமிழர் கட்சி சீமான் பிரச்சாரத்தில் இடைத்தேர்தலில் 6.3% வாக்கு எடுக்குது. எடப்பாடி 5% வாக்குகளை பாஜக கூட்டணி இருந்து இழக்கிறாரு. ஸோ சீமானுக்கு பலம்ங்கிறது அவருக்கு கருத்தியல். அந்த கருத்தியலும் தொடர்ந்து தேர்தலில் நிற்கிறதும் தனிச்சு போட்டியிடுறதும் அது விஜயால பெரிய பப்ளிசிட்டி பெறுது. சீமான் திமுகவை எதிர்க்கலாங்க, இல்லைன்னா பாஜக எதிரின்னு பாஜக எதிர்க்கலாம். விஜய திமுகவே என்ன பண்ணல, பெருசா ஒன்றும் மறைமுகமா ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஏன் சீமான் டைரக்டா விஜய் எதிர்க்கிறாரு? கத்தி பேசுறத எதிர்த்து கத்தி பேசினாரு விஜய் அவர் மாநாட்டில். அதான் காரணம். இன்னொன்னு, விஜய் எதிர்க்கிறது சீமானுக்கு ரொம்ப லாபகரமான ஒரு விஷயம். விஜய் ஒன்றும் ஆட்சிக்கு வரல, ஒரு 5 வருஷம் ஆட்சி அமைச்சிருந்தா அவர் விமர்சிக்கலாம். விமர்சிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு. இப்போ நியாயமான காரணம் தான் நீங்கள் சொல்றது. ஆட்சிக்கு வராத ஒருத்தரை விமர்சிக்க வேண்டியதில்லை.
இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ, சப் கேட்டகரைசேஷன் தான் மோடி வந்து பார்லிமெண்ட் தோல்வியில் எதிர்பாராத வெற்றி கிடைக்காத பிறகு மோடி எடுத்தது சப் கேட்டகரைசேஷனும். இது ஒட்டுண்ணி காங்கிரஸ், பாரசைட் காங்கிரஸ் தான் 2 அடி இந்தியாவில் தூக்கி போட்டு அடித்தார், மிகப்பெரிய அடி. இந்துத்துவாக்குள்ள தான் மோடி இருப்பார்ங்கிறத மாற்றி காட்டினது இந்த 2 விஷயமும். அதில் சப் கேட்டகரைசேஷன் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வந்து கிளியர் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக தான் முத்தமிழறிஞர் கலைஞரும் மோடியும் இருக்கிறாங்க. அவங்க சமூக நீதிக்காக அதை செய்திருக்காங்க. மோடி அஃபிடவிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிடவிட்டு தான் அதை கிளியர் பண்ணியிருக்குது. இந்த இஷ்யூவில் சீமான் அவர் கருத்தை சொல்றார். பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இது அநீதி, என் மக்களுக்குள்ள இடத்த நீ எடுத்து, நீங்க ஒருமையில சொல்றார் தப்பு, எடுத்து கொடுத்தது தவறு, இது வந்து பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். 5% இடஒதுக்கீடு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும், சாம்பவர் இன்னும் மற்ற மக்கள் நிறைய இருக்காங்க, உயர்த்தி கொடுக்கணும்னு ஒரு இதை சீமான் சொல்றாரு. இது எடப்பாடி ஜெயலலிதா நிலைப்பாட்டிலிருந்து மாறி கொங்கு மண்டல அரசியலுக்காக முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு மட்டும் எடப்பாடி அடிச்சு சீமான் சொன்னாருன்னா ரீச் ஆகாது. ஆனால் இன்னைக்கு கன்னியாகுமரியில் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தெலுங்கானாவில் மடிகாஸ் படம் பார்க்கணும், ஆந்திராவில் மடிகாஸ் படம் பார்க்கணும், அருந்ததியர்கள் படம் பார்க்கணும், அதனால தம்பிக்கு இதில் நிலைப்பாடு எடுக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம்னு சொல்லக்கூடிய தம்பி உலக வெற்றி கழகம்னு வச்சுக்கலாம். காரணம், தம்பி இந்த இதில் நிலைப்பாட்டுக்குள்ள வரமாட்டாரு, அவர் பொதுக்குழி வேஷம் போடுவாரு. அப்போ நாம வந்து பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் நாம தான் நிற்கிறோம், தம்பி நிற்கல, தம்பிக்கு ஆந்திரா கர்நாடகா மடிகாஸ் படம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அடிக்கிறாரு. அப்ப இது ரீச் ஆகும். சோ ஏன் அகில இந்திய வெற்றி கழகம்னு வைக்கல அப்படின்னு கேட்க, ஆமா, ஜாலியா அடிக்கிறாரு. அப்போ தமிழ் தேசியத்துக்கு நான் தான் நிற்கிறேன், தமிழக வெற்றி கழக தம்பி இல்ல, தம்பி மடிகா அவர் படத்தை பார்க்கணும், அதனால பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக தம்பி பேச மாட்டாரு அப்படி சொல்றது விஜய்க்கு எதிராக இல்ல. விஜய மையமா வச்சு நாம் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தமிழக அட்டவணை பிரிவு சமூகங்களுக்காக இருக்குங்கிறத அந்த மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறாரு. இப்படித்தான் 26 வரை ரீச் ஆவாரு. விஜய் வச்சு செய்வாரு, ஜாலியா அடிப்பாரு. ஆனா விஜய் அதுல வந்து வலவும் போகாம இடவும் போகாம போனா லாரியில் அடிபட்டு போவாருன்னு சீமான் சொல்லும் போது புறமொழியாளர்கள் மத்தியில் விஜய்க்கு சிம்பதி இருக்கு. அவங்க காட்டமா சீமான விமர்சிக்கிறாப்புல, அதுல மறைமுகமா விஜய்க்கு ஒரு சின்ன சிம்பதி வந்தாலும் கூட சீமானுக்கு அதை பற்றி கவலை இல்லை. விஜய மையமா வச்சு நான் யாருக்காக நிற்க எதற்காக நிற்கிறத பெரிய அளவில் கொண்டு போறார். இப்போ நாளைக்கு நம்ம விஜய் ஒரு பிரஸ் மீட் போடுறாருன்னு வைங்க, பிரஸ் மீட் பண்ணுவாரு, அது இந்திய அளவில் உள்ள எல்லா ஊடகமும் வரும். அந்த பிரஸ் மீட் வந்து 2 மணி நேரத்தில் விஜய்க்கு தப்புகளெல்லாம் அடின்னு அடிச்சு நொறுக்கி எந்த இடத்துல இருந்து விஜயில இருந்து மாறுபட்டு சீமான் நிற்கிறாருன்னு விஜயை பயன்படுத்தி சீமான் அடுத்த பிரஸ் மீட் 2 மணி நேரத்தில் விஜய்க்கு எதிராக பண்ணுவார். விஜய்க்கு எதிராக இல்ல, விஜய் சொன்ன கருத்துக்கு எதிராக பண்ணுவார். இப்போ நாம் தமிழர்னு நான் மட்டும்தான் நிற்கிறேன், தம்பி அகில உலக வெற்றி கழகம் வச்சிருக்கணும்னு நக்கல் அடிக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி தன்னோட கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கு விஜய் தோல்ல ஏறி, அதாவது விஜய்க்கு பாப்புலாரிட்டியில ஏறி சீமான் களமாடுறாரு. இது சீமானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதை ஆரம்பிச்சு கொடுத்தது விஜய். கத்தி கத்தி பேசுறத பற்றி விஜய் பேசினதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி சீமான் விளையாடுறாரு. விஜய் சீமான் தொடர்புல எவ்வளவு வந்தாலும் சீமானுக்கு லாபம். எதுலையுமே லூசர்ஸ் கெய்னர்ஸ் இருப்பாங்க, விஜய் ஆவுன்னு பேசக்கூடியவங்க இருப்பாங்க. என்னையா விஜய் பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சுட்டு 4 இடைத்தேர்தல் நிற்கிறாரு, இவரு கமலாசன் மாதிரி பின்னங்கால் படையில ஓடிட்டார் ஐயா. சீமான் தான் எல்லா இடமும் நிற்கிறான், நம்ம பிள்ளை, அவன் என்ன தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்மகிட்ட வந்து நிற்பான். இவங்கெல்லாம் மேனாமினிக்கு மேம்போக்கு அரசியல் பண்றாங்க, கட்சி ஆரம்பிச்சுட்டு எலெக்ஷனே பண்ணல, இது பார்ட் டைம் அரசியல்னு விமர்சனம் பண்ணக்கூடியவங்க சீமானை ஆதரிப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் வர்சஸ் சீமான்ல சீமானுக்கு பெரிய கெயின் இருக்குது. இந்த கெயினை தினத்தந்தி பத்திரிகை கொடுக்குறாங்க, இந்த கெயினை தினமலர் கொடுக்குறாங்க, ஊடகங்கள் கொடுக்குறாங்க. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கில்லிங் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமான், கிடைச்சிடா விஜயால நமக்கு நல்ல சான்ஸ், கிடைச்சிடா நமக்கு விஜயான நல்ல லாபம், விஜய மையமா வச்சு நம்மளை யார் எவ்வளவு டீஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அது நமக்கு வந்து ஜம்பிங்க கொடுக்கும், நாம யாரு விஜய் யாருங்கிற தெளிவா மக்கள் மத்தியில் கொடுக்கும். நம்மளை ஏற்று நம்ம லீடர்ஷிப்பை ஆதரிக்கூடிய மக்கள் கமலஹாசன் சீமான் கம்பேரிசன்ல நம்மளை தூக்கி விட்ட மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசன்ல பெரிய அளவில் தூக்கி விடுவாங்கன்னு சீமான் கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு. கன்னியாகுமரியில் பிரஸ் மீட் பாருங்க, எவ்வளவு ஜாலியா எவ்வளவு நக்கல் நையாண்டியோட விஜய கலாச்சி தள்ளுறாரு. இன்னும் கூமுட்ட விஜய்ங்கிற அந்த கலாய்ப்பை தொடர்ந்து செய்வாரு, ஜாலியா செய்வாரு. விஜய் தரப்பு எவ்வளவு அவருக்கு எதிராக பேசினாலும் அது எல்லாமே அவருக்கு பலம்ங்கிறது தான் அவரோட கணக்கு. குறிப்பா மடிகா மக்கள் ஆந்திரா கர்நாடகாவில் படம் பார்க்கணுங்கிறதுக்காக சப் கேட்டகரிஷனை பற்றி விஜய் பேச மாட்டாங்க அடிக்கிறார் பாருங்க. இது
அவர் யாருக்காக நிற்கிறாரோ அந்த மக்கள்கிட்ட அவரை ரீச் பண்ணுது. ஸோ விஜய் சீமானின் அனுகூல சத்துரு, உதயநிதி ஸ்டாலினின் அனுகூல சத்துரு. இதுதான் விஜய்க்கு ஸ்டேட்டஸ். என்ன வராரு, என்ன எடுக்கிறாங்கிறது அவர் அமைக்கிற வீகத்தை பொறுத்து இருக்குது. தனிச்சு நிற்கிறதா நல்லது, விஜயும் தனிச்சு நிற்கணுங்கிறதா என்னோட எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நிறைவாக ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று, விஜய் ஊழலுக்கு எதிராக ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அது இன்னொன்று, சீமான் அந்த கொள்கைக்கான ஆட்கள் எங்கள் கூட இருப்பாங்க சொல்லும்போது அந்த கொள்கையால் கட்டமைச்சு வச்ச அந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவர்கிட்ட வெளியில் போயிட்டு நிர்வாகிகள், தொண்டர்கள் சொல்ல நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டை எப்படி பார்க்கீங்க? கண்டிப்பாக சீமான் மாறிப்பட்ட சிங்கிள் பர்சன் பார்ட்டியில் இப்படி தான் நடக்கும். அந்த இளவஞ்சி கூட என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அந்த சகோதரியை நான் விமர்சனம் பண்ணலை. போகிறவங்கள்ட்ட உள்ள நியாயம் அதெல்லாம் நமக்கு அதுக்குள்ளெல்லாம் போய் நாம் பார்க்க முடியாது. பட் சீமான் தன் கட்சியை சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக தான் கட்டமைக்கிறாரு. விஜய் கட்சி கூட ஒன்றரை ஆள் கட்சி தான். ஒரு ஆள் விஜய், அரை ஆள் இவர் புசி ஆனந்த். விஜய் பிளஸ் புசி ஆனந்த் தான் தமிழக வெற்றி கழகம். இது நாம் தமிழர் கட்சி சீமான் ஒன்லி சீமான் இந்த கட்டமைப்பில் தான் போகும். அதுதான் அந்த கட்சிக்கு பலம். ஊழலுக்கு எதிராக இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக இறங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு நடைப்பயணம் போறாரு. இந்த அண்ணாமலை மாதிரி செய்யறாருன்னா ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும்ல சார்? அது 2026 தேர்தல் முடிவில் தெரிஞ்சு போகுமே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. என்னோட கணக்கு, அவர் என்ன இஷ்யூ எடுத்தாலும் 4 பேர் பில்லப் ஆயிட்டுனால 4% தாண்ட மாட்டார் விஜய்ங்கிறது என்னோட கணிப்பு. இன்னொன்று, அவர் இடைத்தேர்தலில் கமலஹாசன் மாதிரி போட்டியிடாமல் போனது பெரிய ஆபத்துங்கிறது என்னோட கணிப்பு. இன்னொன்று, அவர் 2024 நின்று பலத்தை காட்டியிருப்பாருன்னா அவர் பலத்துக்கு தக்கன இன்னைக்கு அவர் கூட ஆள் வருவாங்க, அல்லது அவர் மற்றவங்கள்ட்ட போய் கூட்டணி வச்சுக்கலாம். பலம் நிரூபிக்காமல் அவர் இருந்துக்கிட்டு தன்னை நம்பி ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லும்போது மீண்டும் அவர் அசிங்கப்பட்டு யாரும் பலம் நிரூபிக்காத இவரை நம்பி சீமான் சொல்றதான் கரெக்ட், வரமாட்டாங்க. விஜயகாந்தாவது பலம் நிரூபிச்சாரு, அவர் மக்கள் நல கூட்டணி வச்சாரு. இல்லப்பா தம்பி, பலம் நிரூபிக்காத கூட யாரும் வரமாட்டாங்கிறது தெரிஞ்சு போகும். யார் போறா? கிருஷ்ணசாமி போவாரா? அவருக்கு என்ன இருக்கு? அவரே போனாலும் 40 சீட்டு கேட்பாரு. இவர் வேல்முருகன் போவாரா? போனாலும் அவரே 20 சீட்டு கேட்பாரு. ஸோ பலம் நிரூபிக்காத ஒருத்தர் பலம் நிரூபிச்சவங்க கூட டீல் பண்ணவே முடியாது. அது இவர் தன் பலத்தை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் பல நிரூபித்தவங்க இவரை ஏற்றுக்கிறதுக்கும் பெரிய கேப் இருக்கும். அதனால தான் விஜயகாந்த் 234 நிரூபிச்சுக்கிட்டு அடுத்த கட்டம் ஜெயலலிதா கூட்டணி போனார். கமல்ஹாசன் நிரூபிச்சுக்கிட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்கியிருக்கிறார். இவர் நிரூபிக்காமலே ஒரு இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாமலே ஒரு அரசியல் பண்ணலான்னு சொன்னால் அது எடுபடாது. சிவாஜி கணேசன் ஜானகி ஆதரித்த மாதிரி தான் இவர் எடப்பாடி ஆதரித்தாலும் அப்படி தான் நடக்கும். உங்கள் கையில் ஓட்ட வர வைங்க. 24 பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க. 26 தனிச்சு நின்றுங்க. 5 முனை போட்டியில் உங்கள் பலத்தை நிரூபிங்க. கொஞ்சம் டஃப்பான களம் தான். 19 வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். 21 வந்திருந்தா சுமாராக இருந்திருக்கும். 24 வந்திருந்தா 26 விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்திருக்கும். இப்போ 3 எலெக்ஷன் நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆன பிறகு தான் நீங்கள் வாரீங்க. இருந்தாலும் வந்துட்டீங்க, பாப்புலாரிட்டி இருக்குது, நீங்கள் போனால் நல்ல க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். இதை மையமாக வச்சு 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு உங்கள் பலத்தை நிரூபிங்க. பலத்தை நிரூபிச்சுட்டு 29 பிளேயர் ஆகுங்க. அது இல்லாமல் மோசடியா, டக்கால்ட்டியா, தின மலர் போடுறதோ தினத்தந்தி போடுறதோ ஒரு சுக்குக்கும் காக்காசுக்கு பிரயோஜனப்படாது. எதுவுமே அதில் நடக்காது. பலத்தை நிரூபிச்சாதான் மரியாதை. பலத்தை நிரூபிக்காமல் எடப்பாடி கூட போனால் கூட கடைசி நிமிஷம் எடப்பாடி கேட்பாரு, உங்கள் அடையாளத்துக்கும் உங்கள் ரசிகர் மன்றத்துக்கும் உங்கள் பிரச்சாரத்துக்கும் ஒரு 10 சீட்டு வாங்கிடுங்க விஜய்னு தான் அவர் சொல்லுவார். அதுவே உங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். 24 பலத்தை நிரூபிச்சிருக்கணும். இப்போ 26 பலம் நிரூபிக்கிறதுக்கு 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறதான் சரியாக இருக்குமேங்கிறதான் என்னோட கருத்து. எப்படி நான் சொல்ல சரியா தப்பாங்கிறது வரும் நாட்களில் விஜயை புரிவார். இப்போ விஜய்க்கு தெரியும் ரவீந்திரன் சாமி சொல்றது நம்மகிட்ட கரெக்டாக இருக்குது, நம்மகிட்ட நின்று நமக்கு முகஸ்துதி பண்ணி ஜால்ராடிக்கும் சொல்லுடைய கருத்தெல்லாம் தப்புங்கிறது விஜய்க்கு தெரியும். இந்த விஜய்க்கு தான் இதை சொல்கிறேன். நான் சொல்றது கரெக்டுங்கிறது விஜய்க்கு தெரியும். நன்றி சார். நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.